ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெனி விலாக்ஸ். இதுதான் பழனி டு கொடைக்கானல் மலைப்பாதை. ஒரே ஒரு முறை அந்த பக்கம் வந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள். செம்ம வைப்பாக இருக்குதுங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நாங்கள் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இப்போ பாஸ் பண்ணி வந்துட்டோம். அங்கே வீடியோ எடுக்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா யாருமே நடமாட்டமே இல்லை. பைக்ஸோ காரோ எதுவுமே இல்லை, வீடுங்களும் கிடையாது. ஸோ அங்கே மிருகங்கள் நிறைய நடமாடும்னு சொன்னாங்க. எங்கே பார்த்தாலும் போர்டு இருந்துச்சு. சீட்டா, டைகர், இது மாதிரி நிறையா யானை, எலிஃபெண்ட்லாம் கூட வரும்னு சொல்லி அங்கே போர்டு இருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அங்கே சீட்டா ரோட கிராஸ் பண்ணுது. அதனால் நாங்கள் அங்கே வீடியோ எடுக்கல, கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டோம். கொடைக்கானல் டு பழனி ரோடு டோட்டலாக 65 கிலோமீட்டர்ஸ் வரும். மேலே இப்போ நாங்கள் எடுக்கிற இடத்த விட மேலே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நானும் என் ஒய்ஃப் மட்டும் பைக்கில், டூ வீலரில் போயின்னு இருக்கோம். வந்து பாருங்கள். நாங்கள் ஒரு 4:15 போல் கொடைக்கானல்லேருந்து ஸ்டார்ட் ஆனோம். இப்போ 5:30 கிட்ட ஆக போகுது. கிளைமேட்டு பயங்கர சில்லாகுது. அந்த மவுண்டன் சைடெலாம் ஃபுல்லாக மிஸ்ட்டு. அப்படியே போயின்னு இருக்கிறோம். ரொம்ப சூப்பரான இடம். ஒன்ஸ் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட அழகு தெரியும். பார்க்காதவங்களுக்கு தான் இதை கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். யாருமே லைக் பண்ணுறதே இல்லை. ஒரு லைக் பட்டன் அழுத்துறதுக்கு கூட கஷ்டப்படுறாங்க. ஏதாவது கமெண்ட்டில் சொன்னால் தான் நல்லா இருக்குது இல்லைன்னு தெரியும். நீங்கள் எடிட்டிங் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா மொபைலே தான் பண்ணுறோம். கேவலமாக இருந்தாலும் அது கேவலமாக இருந்தாச்சும் சொல்லுங்கள். அதுவாச்சும் ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் எங்களுக்கு. எந்த ஃபீட்பேக் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ வந்து நம்ம மேல் பள்ளம், நீங்கள் பார்க்குற அந்த இடம் வந்து மேல் பள்ளம். இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய டீ ஷாப்ஸு, ஃப்ரூட்ஸு, இன்னும் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் விற்கிறாங்க. காஃபி ஷாப்ஸ்லாம் இருக்குது. வந்து பாருங்கள், இந்த இடம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து கோயம்புத்தூர் வந்து 138 கிலோமீட்டர், 138 கிலோமீட்டர்ஸ் இந்த மேல் பள்ளம் ஏரியாவிலேருந்து. பாருங்கள். நாங்கள் கரெக்டாக ஒரு 6:40 போல் பழனி மலை அடிவாரம். இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிடுறாங்கன்னா இந்த பழனியோட கோயில் இருப்பாங்க. அது மலை அடிவாரத்தில் தான், அந்த ஜங்ஷனில் தான் போய் ஜாயிண்ட் ஆகுது. இது கீழே இறங்குற இடத்துல ஒரு டேம் ஒன்று வரும். ஒரு பெரிய டேமு. அதிகமாக இங்கே கர்நாடகா, கேரளா டூரிஸ்ட் தான் இந்த சைடு நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. இப்படி போனோம்னாக்கா கேரளாவும் பக்கம். கோயம்புத்தூர் போய் பாலக்காடு போகலாம். கோயம்புத்தூர் போயிட்டு கேரளாவோட நிறைய ஏரியோட டச் ஆகுது. மங்கி கிராஸ் பண்ணுறாரு. நிறைய மங்கிங்க இருக்குங்க. எங்கள் டூலோட சீட்டை கூட ஒரு குரங்கு வந்து கிழிச்சிடுச்சு. பேக் சைடில் ஏதாச்சும் உள்ளார சாப்பாடு வச்சுருக்கிறோமா, அந்த தின்பண்டம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுருக்கோமான்னு சொல்லிட்டு திறந்து கிழிச்சிடுச்சு. இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அனிமல்ஸ்லாம் நிறையா கிராஸ் பண்ணுற ஏரியா. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. சூப்பராக அந்த வியூ பாயிண்ட்டு.
வந்தீங்கன்னா நின்று பார்த்துட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். இந்த சைடில் நிறைய டீ ஷாப்ஸு, நிறையா ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. இந்த சைட்லாம் பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டுன்னு பாருங்கள், ஒன்றுமே தெரியல, அவ்வளோ மிஸ்ட்டு. இந்த மொபைல் கேமரா எடுக்கிறனால அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியாது. ஒரு அட்வென்ச்சர் ரைட்னே சொல்லலாம், அவ்வளோ நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இன்னும் சில நேரங்களில் நாங்கள் கீழே இறங்கிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.